இங்க ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். பைக் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கறேன். போய் உக்காந்துட்டாரு. ப்ரோ வெல்லூஸ் ஸ்பீக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வரோம் ப்ரோ. பைக் போட்டோ எடுத்துட்டு இருந்தீங்க. நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ, தனியாக தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ ரேண்டமா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இப்போ முருகர் கோயில் வந்திருக்கீங்க. முருகர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. முருகர் கேள்வியா ப்ரோ இது? முருகர் எல்லாருக்குமே பிடிக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா முருகர் எனக்கு இதை பண்ணியிருக்காரு அதை பாருங்க நிறைய சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் லைஃப்பில் எதனா நடந்து முருகர் தான் ப்ரோ. அதான் எதனா ஒரு விஷயம் இருக்கும்ல, அது மாதிரி எதனா இருக்கா? இந்த பைக் வச்சதே அப்படிதான் ப்ரோ. நான் வந்து ராயல் என்ஃபீல்டு ஒன்று வச்சுருந்தேன் ப்ரோ. அது வந்து விற்றுட்டு ஒரு நாள் ரொம்ப சேடாக உட்காண்ட்ருக்கேன். என்னடா இது நம்மக்கிட்ட பைக்கே இல்லையே அப்படின்ட்டு இது பண்ணிருக்கேன். என்ன முருகா பைக் வச்சுருந்தேன், பைக் வாங்கிட்டேன் என்கிட்டேருந்து அப்படின்ட்டு. அப்புறம் மறுநாள் எங்கள் அண்ணன் வந்தான். எங்கள் அண்ணன் வந்து வாடா சென்னை போகலாம் அப்படின்னா சரி கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தா சரி வந்தாடா பைக் அப்படின்னா பைக்கெல்லாம் பிடிச்சிச்சு எடுத்துட்டு இது சாவி வந்து கொடுத்தாங்க. எத்தனை வந்து கையில் கொடுக்குறாங்க. இந்த பாரு ப்ரோ, முருகரே கையில் இந்த பாரு ப்ரோ. இந்த முருகரோடைய தான் கையில் வந்து பார்த்தீங்க. அதனால அப்படியே வேற எதுவும் கீச்சைனும் போடாம அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் வேறு கீச்சன் போடவும் மனசு இல்லை. முருகரே கையில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி ப்ரோ?